ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹாவ் நைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த நாள் எல்லாருக்குமே ஒரு நல்லா இருக்கட்டும். இன்றைக்கி வந்து நம்ம நைட் சாப்பாடு பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்கீங்க இல்லையா, வெளியிலேருந்தே வாங்கிட்டு வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னு. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட் சாப்பாடு காரக்குழம்பு, ஆஃப்டர்நூன் வச்ச காரக்குழம்பு, உருளைக்கிழங்கு காரக்குழம்பு. அதனால் இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக நான் வெளியிலேருந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ருக்மணி டிஃபன் சென்டர்லேருந்து வீடியோஸ்க்காக மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன், சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வரல. வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் ப்ரொமோஷனாக கேட்டிங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் அந்த டிஃபன் சென்டர்லேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றேன், அவ்வளோதான். சரிங்களா? அது என்ன வாங்கிட்டு வந்துருக்க பார்த்தீங்கன்னா ரவா தோசை, அதோடு வந்து பார்த்திங்கன்னா சட்னி கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்களா, கோகோனட் சட்னி, சாம்பார் கொடுத்துருக்குறாங்க. வாசமாக இருக்குது. இதோட வாசம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் வந்து பாஸ்தா சாப்பிட போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரவா தோசையை நான் சாப்பிடுவேன்னு தெரியல, பார்ப்போம். சரிங்களா? சட்னியோடு சேர்த்து சாப்பிட போகிறோம். நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், நீங்கள் டீசெண்டாக சாப்பிடணும்னு சொல்லியிருக்கீங்க. ஃபாஸ்ட்டாக டீசெண்டாக சாப்பிட முடியும். சாம்பார் சூப்பராக இருக்குது. இந்த சாம்பார் போடாமலே இருந்திருக்கலாம் போல இருக்குது. சட்னியும் சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் டீசெண்டாக சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நேரம் ஆகும். அதனால தான் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றேன் நான். சரிங்களா? இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. நாளையிலேருந்து வீட்டிலே ரெடி பண்ணி நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? இது கடையில் வாங்க முடியாது, அதனால தான் வீட்லேயே இருக்கிறத வச்சு ரெடி பண்ணி உங்களை தான் சாப்பிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அப்படிதான் பார்க்கலாம். உங்களை அப்படியே ஹாவ் நைஸ் டே.